அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு புதன்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வாரத்தில்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் கிரக நிலைகளை பார்த்துட்டு, இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்துட்டு அப்புறம் ராசி பலன்குள்ளே போவோம். குறிப்பாக இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த வாரம் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். அடுத்து இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, டிசம்பர் 10 புதன்கிழமை அன்றைக்கி முகூர்த்தம், எல்லா விதமான சுபகாரியங்களுக்கு உகந்த நாள் அன்றைக்கி. அது மாத்திரம் இல்லை, சஷ்டி. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி பண்ணலாம். முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம். அடுத்து டிசம்பர் 11 வியாழக்கிழமை அஷ்டமி. குறிப்பாக கால அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதிதி சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி பரிகாரத்துக்கு உகந்த நாள். ஸோ யாரெல்லாம் பரிகாரம் பண்ண நினைக்கிறீங்களோ அன்றைக்கி பண்ணிங்க. குறிப்பாக பைரவருடைய வழிபாடு, காசியில் இருக்கிறாரு கால பைரவர், அவருடைய அஷ்டமி அன்றைக்கி தான் வடநாட்டில். முதல் நாள் நமக்கு, மறுநாள் வடநாட்டில் இருக்குது. டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சுப நாள். நல்ல சுபகாரியங்கள் நடத்துவதற்கு அல்லது நீங்கள் ஏதாவது விசேஷமாக பண்ணுறதுக்கான நாள். டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மார்கழி 1, தனுர் மாதம் பூஜை ஆரம்பமாகுது. ஸோ மார்கழி பிறகுது, பகவானுக்கு உகந்த நாட்கள் அன்றைக்கு. ஸோ அன்றைக்கி மார்கழி 1 எல்லாருமே நம்ம தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக அமையுது. இனி 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாரத்தில். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல தெய்வ அனுகூலத்தில் இருக்கார். இதுவே உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய செவ்வாய் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், கேது 5ல் இருக்கிறது. இதுவரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் தள்ளி போயிருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் வசதி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அதில் முதலீடு பண்ணுறது நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது. இந்த வாரமும் உங்களுடைய பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப கவனம், அலர்ட்டாக இருங்க. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாப நோக்கத்துக்காக தான் நம்ம தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் கொஞ்சம் குறைவு. அதனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்க பிஸ்னஸில் கடன் கொடுத்தாலும் சரி, ப்ரைவேட்டில் கொடுத்தாலும் சரி, பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்து இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் இருக்குது. எல்லாரோடையும் மிங்கில் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த வாரம் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு, அதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரம் நீங்கள் கேட்குறது புரியுது, எது தான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு. ஸோ நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், சின்ன சின்ன விஷயங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது மீண்டுவதற்கோ ஜெயிப்பதற்கோ இறையருள் உங்களுக்கு கொடுப்பதற்காக குரு பகவான் இருக்கார். இறைவன் ஒரு பக்கம் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார். இன்னொரு பக்கம் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது, குருவோட இருக்கிறது. ஸோ யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம். ஸோ எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களும் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவதாகத்தான் இருக்குமே விட பெனிஃபிட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் தேவையில்லாத உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது.
அதனால் இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் சிவாலயங்களில் போய் சிவ வழிபாடும், பெருமாள் ஸ்தலத்தில் போய் பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இது வரைக்கும் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, கெயின் இல்லாதவங்களுக்கு இந்த வாரம் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக உண்டு. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் நம்பரால் ஏதாவது ஒரு புது வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். அது இல்லாமல் இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 2 பேருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ ஒரு பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை, நார்மலாக தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல, கையில் பணம் பொருள் இருக்குது. பட் அதற்கான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுக்கு ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்குது. பட் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலையில், நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில், ப்ரைவேட் செக்டரில், எனி ரெஃபிட்டரில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் பிளெஜ்ஜாக இருப்பாங்க. அதனால் அதை பற்றியான பயம், கரியரை பற்றி, பிஸ்னஸை பற்றி இந்த வாரம் பெருசாக பயப்படாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, மணி ரொட்டேஷனும் பரவாயில்ல இந்த வாரம். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி மட்டும் இல்லை, உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்ல கெயின் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து, புகழ் கூடும், சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும். அது இல்லாமல் நான் இந்த வாரத்தில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன், கேசினோவில் பணம் படலாமான்னு நினைக்கிறேன், ரேஸில் ஏதாவது தேர்மான்னு பார்க்குறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குதுன்னு கடன் வாங்கி பண்ணிடாதீங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ரொட்டீனாக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கெயின் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா நோய் குணமாகும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வா. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ், இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அல்லது திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, குரு பகவானுடைய பார்வை, குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலை, உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம், நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ஸோ நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ வராது இருக்குது, வருமானு தெரியல, ஹைக்கு வரல, எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது இல்லாமல் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக வழக்கு இருக்குது, டிஸ்பியூட்டு, லிட்டிகேஷன் இருக்குது, ஜெயிப்பேனா இந்த வாரம்
ரிசல்ட் வந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும் அல்லது ஒரு ஜேர்னி போகணுங்கிறதுக்கு ரிசர்வ் பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணுவீங்க, இது அத்தனையும் நடக்கும். அல்லது லாங் ஜேர்னி போவீங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் வீசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராட் மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், ஜாப் சுவிட்ச் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நல்லதொரு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ஆகும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்களை நிவர்த்தி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறது, எல்லாத்துலேயுமே எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருக்க மாட்டீங்க. அந்த மனநிலையை மாற்றுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் துர்க்கையுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை வரவால, பட் செலவுகளை பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற சுப செலங்கலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலைன்னா சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு நீங்களே பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் தேவையில்லாமல் கடன் கொடுத்து பின்னாடி அவஸ்தைப்பட வேண்டாம். அதனால் யாரும் பணம் கடன் கேட்டால் இப்போதைக்கு இல்லைன்னு போஸ்ட்போன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். கொடுத்தீங்கன்னா பின்னாடி பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எல்லா விஷயத்துலையும் இந்த வாரம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜாப் எப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சனி பார்க்குறாரு. ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் வேலையில் இருக்கிறவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தாலும் வேலையில் பார்க்கும் வேலையை விடுவதற்கான வாய்ப்பு, வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. வேலையிலே யாரையும் பெருசாக நம்பாதீங்க. குறிப்பாக உங்கள் சப்பார்டினேட்டை நம்பாதீங்க. சுப்பீரியரையும் பெருசாக நம்பி எஃபர்ட் எடுக்காதீங்க. நீங்களே உங்கள் ஃபீல்டில் ஃபுல் எஃபர்ட் எடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் எங்கேயா கெஸ்ட்டாக போவீங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புகழ், வருமானம், அது மட்டுமல்ல நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். அம்மா மட்டுமில்லை, அப்பாவுடைய அன்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுவே இந்த வாரம் போதுமானது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். ஒரு பக்கம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணவங்க வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க ஏதாவது பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சுப செலவுகள் இருக்குது, அடக்கி வாசிங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் விநாயகரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் எதிர்பாராத லாபம், வருமானம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்க்க விட்டு சேர்ந்து
பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. கிரானிக்காக எனக்கு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோய் உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. நோய் மட்டுமில்லை, எனக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது, தீராத கடன், அது குறையலை, எப்போ குறையும் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதோ கடன் அடைவதற்கு அல்லது குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் லோன் வாங்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணால் கூட இந்த வாரம் கடன் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் முடங்குவதற்கான வாய்ப்பு, மாட்டிக்கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. கண்முன்னாடியே பணம் பொருள் திருடு போவது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறனால கவனமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல, கையில் பணம் தனம் என்பது இருக்குது. இந்த வாரம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா, ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறதுல வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் நம்முடைய உறவுகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருந்தாலும் அதுவும் அவ்வளோ ஃபேவரபுளாக இந்த வாரம் நமக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும், முதலே சொன்ன மாதிரி. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வேலையில் இருக்குது, வேலையை விடுவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. அதனால் அது விஷயத்தில் பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் உங்களுடைய கரியரில், அப்படி தான் கிரகம் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம், இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சமாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ குறையும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க. பெருசாக ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் வைரவரையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. அவங்களும் நல்ல நட்சத்திரத்தில் கோச்சார சந்தேகிக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ நீங்கள் கடந்த காலங்களில் எதெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க. என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். குறிப்பாக நீங்கள் யாரை முழுமையாக நம்பியிருக்கீங்களோ அவங்க கை கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை. எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் இந்த வாரம் பண்ணுங்கள். நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய அப்டேட் பண்ணுங்கள். அத்தனை விதமான கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இருக்குது. எதிர்பாராத உதவிகள் உங்களுடைய உறவுகள் மூலமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், உறவுகளால் நன்மை, பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப்பு மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத பயணம், அதனால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும்.
ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலையில் இந்த வாரம் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டும் பண்ணுங்கள். ஸோ வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ வரலேனால் கூட குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்த சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது, ராகு அங்கே இருக்கிறது, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு டெஃபரெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து, பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமான்னா வாய்ப்புகள் குறைவு. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா டிவர்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் டிவர்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷனும் நடக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமா, சக்ஸஸ் ஆகுமா, எண்ணங்கள் நிறைவேறுமா, கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஏர்னிங் பேச்சின் மூலமாக உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். குறிப்பாக யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுடைய காரியங்கள் கைகூடும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அம்மா விட்டு பிரிய வேண்டிய காலம், நாம் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் அம்மா விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டிங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரொம்ப லாங் ஜேர்னி போகிறதுக்கு அல்லது ஒரு ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அல்லது அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணுவீங்க. இது அத்தனைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிரிஞ்சு போன நம்முடைய எல்லா உறவுகளையும் எண்ணி இல்லை மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதாவது உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்றம் உண்டு. ஸோ எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், உங்களுக்கே உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வருவதற்கான வாய்ப்புகள், துணிஞ்சு நீங்கள் செயல்படுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதெல்லாம் இருக்குது. பட் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருக்கார். அப்படி இருக்கிறது வேலையில் மூலமாக ஏர்னிங் இருந்தால் கூட வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அவசியம் இருந்தாலேயே லோன் வாங்குறது, கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அல்லது எதிர்பாராத விதமாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடைக்கி வாசிங்க. இந்த வாரம் வேலையில் உங்களுடைய சுப்பீரியர், கொலீக்ஸு, சப்பார்டினேட் எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் இந்த வாரம் வேலையின் காரணமாக ட்ரான்ஸ்ஃபர் அல்லது வேலையின் காரணமாக அடிக்கடி ட்ராவல் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசாவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா தேவையற்ற உணர்வுகளை உங்களுக்கு தூண்டக்கூடிய வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்பாகவும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்லது ஒரு புகழ் கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மரையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரத்தில் உங்களுடைய அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் நமக்கு பிரச்சனை போராட்டம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் நன்மை, ரெண்டுமே கலந்து இந்த வாரம் நமக்கு இருக்குது. இருந்தால் கூட குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நடப்பது அத்தனை நன்மைக்கே நினைங்க. வருமானங்களை இந்த வாரம் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன். இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமானா நார்மலாக தான் இருக்குது. பட் இங்கே முயற்சி பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனை தந்து சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதுதான். ஸோ நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கெயின் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இல்லாமல் இல்லை, பட் வேலையில் எஃபர்ட் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரையும் பெருசாக உங்களுடைய வேலையில் நம்பி இருக்காதீங்க. நீங்களே ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்கள் வேலையை பாருங்கள். குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் நம்பிடாதீங்க, கொலீக்ஸை நம்பாதீங்க, சப்பார்டினேட்டை நம்பி இருக்காதீங்க. நீங்களே ஃபுல்லி எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். பார்க்கும் வேலையை விட்டு வெளியே வருவதற்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, வேலையில் ஒரு லாங் லீவ் போடுவதற்கோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உங்கள் ஜாதகத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில். தேவையற்ற எல்லா என்டர்டெயின்மெண்ட்லேயும் கவனமாக இருங்க. அதனால் நமக்கு மகிழ்ச்சி இல்லைனாலும் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க, போதுமானது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அடக்கி வாசிங்க. பிஸ்னஸ் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது, பரவாயில்ல, ஏதாவது பணம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்கார், அக்கா இருக்காங்க, அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அத்தனை விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, நீங்களே முயற்சி பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத மற்றவங்ககிட்ட சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு. ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்பு, தனிப்பட்ட விஷயங்களை யார்ட்டையும் பெருசாக ஷேர் பண்ணாதீங்க. அது பின்னாடி பெரிய லெவலில் வரும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ராகுவையும் பைரவரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார். ஒரு பக்கம் சனி பகவான் பார்க்குறார். கோச்சாரத்தில் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. எல்லா விஷயத்துலேயும் பொறுமை, நிதானமாக இருங்க. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இதெல்லாம் முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலை இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே கடனை அதிகப்படுத்துவார், நோயை அதிகப்படுத்துவார், வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார். இதெல்லாமே அவருடைய பணி. அப்படி இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் வேலையில் இந்த வாரம் மாற்றத்தை உருவாக்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம், இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம், ப்ராஜெக்ட் மாறலாம் நினைக்கலாம். இதெல்லாம் அவர் இந்த வாரம் உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நான் ஃபர்தராக ரிசர்ச்சோ அல்லது பிஹெச்டியோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவன் எக்ஸாமில் இருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் ஃபேவரபுளாக இருக்கும், அல்லது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளில் நான் பிஆருக்கு, க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு எதிர்பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும். கெரியரில் எஃபர்ட்டு கொடுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் எஃபர்ட்டை எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உண்டு. அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. லவ்வில் நிறைய பிரேக்கப் ஏற்படுவதற்கு, லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது
பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த வாரம் வேலையின் காரணமாக ஆன்சைட்டுக்கு போகிறவங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குரு பார்க்குறது, எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எஃபர்ட் கொடுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி பண்ணுறது, இது மாதிரியான பிளானிங் பண்ணுங்கள். நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ கிடைச்சதை வச்சு இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க, ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற அன்வான்ட் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் சிவ வழிபாடு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிரகம், உங்களுடைய விரயஸ்தானத்துலேயும் கிரகம். ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். இன்னொரு பக்கம் அதை நிறைவேறுவதற்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் பிரிஞ்சு போன நம்முடைய சகோதர சகோதரிகளால் நன்மை அல்லது அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னொரு பக்கம் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சேல்ஸு, ப்ராஃபிட் இருக்குது. மகசூல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதார வசதிகள் பரவாயில்ல. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு வருமானங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க, முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிற ஐடியா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் கைகூடும். யாரை முழுமையாக நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முதல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கா, நல்லா இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக ரெகக்னைஸ் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, குறிப்பாக இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ, ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்குறதுக்கு எனி மானிட்டரி பெனிஃபிட்டு அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறதுங்கன்னா கிடைக்கும். எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபர் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நார்மலாகவே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள்லாம் நல்லா இருக்குது. இது இல்லாமல் யாரெல்லாம் ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்க, குறிப்பாக ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கேசினோ போகிறது, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறது, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறது, அது இல்லாமல் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறது, எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கிலாம் பெருசாக பண்ணிடாதீங்க. குறிப்பாக கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கிடைச்ச வரைக்கும் ஆதாயம் நினைங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மைகள், ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்தஸ்து, கௌரவம் கூடும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறது சிறப்பு. பட் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல சனி இருக்கார், பேச்சை குறைங்க. இன்னொரு பக்கம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு அதெல்லாமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கலைத்துறையால் வருமானம், புகழ் ரெண்டுமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் உண்டு. நல்ல ஒரு
ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கனாலும் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் கை கொடுக்கும். இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறேன், குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணாலும் பரவாயில்ல. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் நான் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சுச்சுவேஷன், பெரிய மனிதர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அல்லது ஒரு செலிப்ரிட்டியுடைய நட்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது கெரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஜாப் இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கலாம், உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்காது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுடைய வேலை இருக்குது. ஸோ வேலையில் உங்களுடைய கொலீக்ஸையோ உங்களுடைய சப்பார்டினேட்டையோ எதிர்பார்க்காதீங்க. பட் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் அல்லது சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, போத் ஆர் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். ஸோ நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகுமா அல்லது நல்லது நடக்குமா அல்லது எஃபெக்டிவாக இருக்குமான்னா இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படும். இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த, தங்கிக்கிட்டு இருந்த, பயந்த அத்தனை விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் விடுபட்டு துணிஞ்சு ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு, அந்த முடிவால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்கள் லைஃப்பில் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் ஒரு விநாயகர் பெருமான் இருக்கார், அவரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார். படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவு, அப்பாவுடைய அன்பு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த வருமானம், லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசியிலே சனி இருக்கிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய அத்தனை நோக்கங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லாரையும் நீங்கள் நம்பாமல் இருக்க முடியாது, எல்லாம் நம்பி தான் ஆகணும். ஸோ ஆக இந்த வாரத்தில் நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். உங்களுடைய வெளிநாட்டில் வசதி இருக்கிறவங்க வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அதர் ஸ்டேட்லேயே, அதர் கண்ட்ரிலேயே, அப்ராட்லேயும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு அப்படி இருக்கிறது சுமாரான பலன் தான் உடல் ஆரோக்கியத்தில். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நார்மலாக உங்களுக்கு இருக்குது, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த வாரத்தில் இருக்குது. பட் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எந்த போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபிட்டட் கன்சர்ன், எதில் இருந்தாலும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுவாங்க.
உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் எதுவும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்க்கலைனாலும் நார்மலாக ஜாப் இருக்கான்னு பாருங்கள். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கான்செப்ட்டு வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.